அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே. அல்லாஹுவின் பாதையில் போகலாம், தொழுகைக்கு தான் அழைக்கிறோம் என்று சொல்லி தப்லீக் ஜமாத்துக்காரர்கள் உங்களை அழைக்கிறார்களா? தப்லீக் ஜமாத் என்ற பெயரில் இயங்கும் தேவபந்தி வஹாபிகள் தொழுகைக்கு தான் அழைக்கிறோம் என்ற போர்வையில் விவரம் தெரியாத முஸ்லிம்களை ஜமாத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். முதலில் தாலீம் கிதாப் வாசிப்பதில் அமரச் சொல்வார்கள். அப்படியே கொஞ்ச நாள் தாலீம் கிதாபில் அமர வைப்பார்கள். பிறகு 3 நாள் ஜமாத்து, பிறகு 10 நாள் ஜமாத்து, பிறகு 40 நாள் ஜமாத்து, இப்படி படிப்படியாக அழைத்துச் சென்று கடைசியில் 4 மாதத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். இப்படி சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக தலையை சலவை செய்வார்கள். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்களான நன்மை தரக்கூடிய காரியங்களான மீலாது, கத்தம் ஃபாத்திஹா, கந்தூரி ஃபாத்திஹா இப்படியுள்ள அமல்களில் நன்மை கிடையாது என்று சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக தலையை சலவை செய்து மக்களை வழிகெடுத்து வருகிறார்கள். இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். போலி தௌஹீத் வஹாபிகள் சொல்லும் அதே கொள்கையை போலத்தான் இவர்களும் சொல்வார்கள். ஆனால் இவர்கள் நேரடியாக படக்கு என்று சொல்ல மாட்டார்கள். மெதுவாக 3 நாள், பிறகு 10 நாள், பிறகு 40 நாள், இப்படி படிப்படியாக அழைத்து சென்று ஆளுக்கு தகுந்தவாறு சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் தலையை சலவை செய்வார்கள். ஜமாத்தில் சென்ற உடனேயே எடுத்தேன் கொண்டேன் என்று இதையெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் மக்கள் அவர்களை இனம் கண்டுவிடுவார்கள் அல்லவா? அதனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி செய்தால் சிக்கிவிடுவோம் என்று. வேண்டுமென்றால் மீலாது, கத்தம் ஃபாத்திஹா, கந்தூரி ஃபாத்திஹா இப்படியான அமல்களில் பங்கு கொள்வதை போல் நாடகம் ஆட தயங்க மாட்டார்கள். இதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நாங்கள் தான் மீலாதுக்கு போகிறோமே, நாங்கள் தான் ஃபாத்திஹா சொல்கிறோமே, ஃபாத்திஹா ஓதுறோமே, நாங்கள் தான் கந்தூரிக்கு போகிறோமே என்றெல்லாம் மக்களிடையே நாடகம் ஆடுவார்கள். ஆனால் ஜமாத்தில் செல்லும் போதோ அல்லது தாலீம் கிதாபு வாசிக்கும் போதோ இவர்கள் தங்களுடைய பெரியார்களான ரஷீத் அகமது கங்கோஹி, கலீல் அகமது அம்பேட்டவி, காசிம் நானூத்தவி, அஷ்ரஃப் அலி தானவி போன்ற தேவபந்திய மௌலவிகள் எழுதி வைத்த மீலாது, கத்தம் ஃபாத்திஹா, கந்தூரி ஃபாத்திஹா கூடாது என்று, ஷிர்க் என்று, பிதத் என்றெல்லாம் எழுதி வைத்த புத்தகங்களை வாசிப்பதும் இல்லை, படிப்பதும் இல்லை. மக்களுக்கு அதை பற்றி சொல்லுவதும் இல்லை. தாலீம் கிதாபு, முன்தகாபுல் ஹதீஸ் என்ற கிதாபு போன்ற புத்தகங்களை தான் வாசிப்பார்கள். அதனால் அந்த வழிகட்ட மௌலவிகள் என்ன எழுதியுள்ளார்கள் என்று சாதாரண மக்களுக்கு தெரியவும் வராது. புனித காரியங்களான மீலாது, கத்தம் ஃபாத்திஹா, கந்தூரி ஃபாத்திஹா இப்படி உள்ள அமல்களில் நன்மை கிடையாது என்றும் நன்மை இல்லை என்றும் கூறும் இவர்கள் எதில் நன்மை உண்டு என்று கூறுகிறார்கள் பாருங்கள். அஷ்ரஃப் அலி தானவியின் கலீஃபாவான அசீசுல் ஹசன் என்பவர், அதாவது அஷ்ரஃப் அலி தானவி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கிறேன். அஷ்ரஃப் அலி தானவியை தான் ஹக்கீமுல் உம்மத் என்று இந்த தேவபந்தியர்கள் பெயர் சூட்டியுள்ளார்கள். ஹக்கீமுல் உம்மத் என்று போற்றப்படும் அஷ்ரஃப் அலி தானவியின் சம்பவம் தான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். அவர் ஒரு காரியத்தை நன்மை தரும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லப் போகிறேன். மீலாது ஷிருக்கு, கந்தூரி ஃபாத்திஹா ஷிருக்கு, பிதுஅத்து, கத்தம் ஃபாத்திஹா ஷிருக்கு, பிதுஅத்து இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் நன்மை தரும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். இந்த அஷ்ரஃப் அலி தானவியின் வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்ட ஒரு கிதாபிலேயே இது காணப்படுகிறது. அதை எழுதி வைத்தவர் அஷ்ரஃப் அலி தானவியின் முதன்மை கலீஃபாவான அசீசுல் ஹசன் என்பவர். அஷ்ரஃபு சவானே என்ற நூலில் பக்கம் 64 இந்த சம்பவத்தை காணலாம். ஒருமுறை அஷ்ரஃப் அலி தானவி அவர்களிடம் அசீசுல் ஹசன் என்ற கலீஃபா, அதாவது அந்த புத்தகத்தை எழுதியவர் தான் கலீஃபா அசீசுல் ஹசன் சொல்லுகிறார் அஷ்ரஃப் அலி தானவியிடம், ஹசரத், எனக்கு ஒரு அருவருப்பான சிந்தனை, ஒரு ஆபாசமான சிந்தனை மீண்டும் மீண்டும் என் மனதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இதை வெளிப்படுத்துவதற்கே வெட்கமாக இருக்கிறது, தயக்கமாக இருக்கிறது. சகோதரர்களே, இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அசீசுல் ஹசன் அருவருப்பான ஆபாசமான சிந்தனை என்று சொல்லுவதற்கே வெட்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அதை வெளிப்படுத்துவதற்கு இயலாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த சந்தர்ப்பத்தில் அஷ்ரஃப் அலி தானவி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் அதை கிதாபில் எழுதி வைக்கிறார். அஷ்ரஃப் அலி தானவி இதை கேட்டவுடன் தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து தொழுகைக்காக பள்ளியினுள் சென்றவாறு, வெக்கப்படாதீர்கள், சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றார். உடனே நான் நிறைந்த வெக்கத்துடனும் தலை குனிந்த நிலையிலுமாக, நான் பெண்ணாக இருந்து உங்களோடு திருமணம் முடித்திருக்க கூடாதா என்ற எண்ணம் எனக்கு வருகிறது என்றார். நான் இதனை வெளிப்படுத்திய உடனேயே அஷ்ரஃப் அலி தானவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரித்து விட்டார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அஷ்ரஃப் அலி தானவி என்ன சொன்னார் பாருங்கள். இது உங்களுடைய நேசமாக பிரியமாக இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் இதற்கு நீங்கள் நன்மை பெறுவீர்கள் என்று சொல்லியவாறே பள்ளியினுள் நுழைந்தார். பார்த்தீர்களா? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட புனித காரியங்களான மீலாது, கத்தம் ஃபாத்திகா, கந்தூரி ஃபாத்திகா இதெல்லாம் ஷிர்கு, பிதுஅத்து, நன்மை இல்லை. ஆனால் ஒரு ஆணுக்கு யதார்த்தத்தை மீறி வந்த சிந்தனை, அதுவும் அருவருக்கத்தக்க ஆபாசமான ஒரு சிந்தனை, ஒரு சீடர், அஷ்ரஃப் அலி தானவின் சீடரே அந்த அஷ்ரஃப் அலி தானவிடம் சொன்ன போது அதை வெறுக்கத்தக்கது, அசிங்கமானது, ஆபாசமானது என்று சொல்லி கண்டிக்காமல், இன்ஷா அல்லாஹ் நன்மை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். கவனித்தீர்களா? இவரைத்தான் ஹக்கீமல் உம்மத் என்று தேவந்தியர்கள், தப்லீக் ஜமாத்துக்காரர்களெல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேவந்தியர்களே, தப்லீக் ஜமாத்தினரே, நீங்கள் சொல்ல வேண்டும், குர்ஆனின் எந்த வசனத்தின் அடிப்படையில் மற்றும் எந்த ஹதீஸின் அடிப்படையில் இந்த ஆபாசமான அசிங்கமான ஒரு சிந்தனைக்கு நன்மை பெறுவீர்கள் என்று இந்த அஷ்ரஃப் அலி தானவி கூறுகிறார். பார்த்தீர்களா? இதுதான் மார்க்கமா? உண்மையில் இத்தகைய குழப்பவாதிகள் எதை செய்கிறார்கள், எதை சொல்லுகிறார்கள், எதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாலே இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸவஜல் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கிருபையால் நாம் அனைவரும் நன்மை பெறுவோம். இதை நாம் உணர வேண்டும். குறிப்பாக அதை செய்தால் நன்மை கிடையாது, இதை செய்தால் நன்மை கிடையாது என்று குழப்பம் முன்வரும் தப்லீக் ஜமாத்தினர் உங்களிடம் வந்தால், சகோதரர்களே, அவரிடம் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹு தாலாவால் ஆணாக படைக்கப்பட்ட ஒருவன் அவனுடைய அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு எதிராக இந்த அஷ்ரஃப் அலி தானவியின் திருமணத்தில் மணப்பெண்ணாக இருக்க வேண்டும் என்று விரும்பியதனால் நன்மை பெறுவாராம். எவ்வாறு நன்மை பெறுவார் என்று கேளுங்கள் சகோதரர்களே. மடையர்களே, கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் இதை அச்சடித்து புத்தகமாக கூட வெளியிட்டு வருகிறீர்களே பல காலங்களாக என்று கேளுங்கள் சகோதரர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.